ஸ்டாலினுக்கு ஆட்சி நிர்வாகத்துல தான் ஒண்ணும் தெரியாதுன்னு பார்த்தா ஒரு மாநாட்டு கூட ஒழுங்கா நடத்த தெரியல. பெண்கள்லாம் எங்க பக்கம் தான் இருக்காங்கன்னு காட்டணும்னு திமுக ரொம்பவே முயற்சி பண்றாங்க. அதுக்காக அவங்க பண்ற தேர்தல் ஸ்டண்ட்ல ஒண்ணுதான் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. 2 நாளைக்கு முன்னாடி தஞ்சை செங்கிலிப்பட்டியில ஒரு மாநாடு போட்டாங்க. பேருக்கு தான் வெல்லும் தமிழ் பெண்கள், ஆனா மாநாட்டுல கலந்துகிட்டது பாதி பேரு அதர் ஸ்டேட்ஸ் பெண்களா. எனக்கு பின்னாடி இந்த பொண்ணுங்க வட மாநிலத்துல இருந்த ஒரு ஆளுக்கு 200 கொடுத்து இந்த மாநாட்டுக்கு அழைச்சு வந்தோம். இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சாப்பாடு தரல மயக்கம் வருதுன்னு பெண்கள் புலம்புறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம நல்லா பொம்மை மாதிரி ஸ்டாலின் வேன்ல நின்னுகிட்டு இருக்காரு. நம்ம இபிஎஸ்ஓ பெண்கள் மாநாடு நடத்தினாரு. காசு கொடுத்து அதர் ஸ்டேட்ல இருந்து யாரையும் கூப்பிட்டு வரல, பசியில யாரையும் பட்டினி போடல, எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம நல்லபடியா அதிமுகவோட மகளிர் மாநாடு நடந்துச்சு. என்னடா வெறும் மாநாட்டுக்கெல்லாம் கம்பாரிசன் பண்றீங்களேன்னு யோசிக்கலாம். ஆனா லட்சம் பேர் கூடுற ஒரு மாநாடு அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் நிர்வாக திறமை தான். மாநாட்டையே நிர்வகிக்க முடியாத ஸ்டாலின் எப்படி மாநிலத்தை நிர்வகிக்க போறாரு? இந்த லிஸ்ட்ல ஒரு பொதுக்கூட்டத்தை கூட நிர்வகிக்க தெரியாத ஒருத்தரையும் சேர்க்கிறோம். இங்க நம்ம இபிஎஸ் ஐயா ஸ்டிக்கர் ஸ்டாலினை விட 1000 டைம்ஸ் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு புரிஞ்சுக்கிட்டு